கேரக்டர் கன்சிஸ்டன்சின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு கதாபாத்திரம் இப்படி நடந்துக்குது அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு காரண காரியம் இருக்கணும், இப்படி தான் நடந்துக்கும் அப்படின்ட்டு. அதை பற்றி கவலையே படாமல் தான் வந்து நிறைய சீரியல்கள் போகும். அதில் முக்கியமாக பாண்டியன் ஸ்டோர்ஸ், பாகியலட்சுமி, மகாநதி. அதில் மகாநதி சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ தாத்தாவுடைய கேரக்டர் என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. விஜய்க்கு வந்து அவ்வளோ உறுதுணையாக இருப்பார், ஒரு ஓப்பன் மைண்டடாக இருப்பார், அவருக்கு நிறைய விஷயங்கள் புரியும், தெரியும், அவர் வந்து தெளிவாக பேசுவார், எல்லாமே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊமச்சாமியார் மாதிரி ஆகிட்டாங்க. என்னப்பா அது அப்படின்னு இந்த பக்கம் பாட்டி சித்தியெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, இந்த பக்கம் விஜயை கோவப்பட வச்சு வேடிக்கை பார்க்குறாரு, இன்னும் மோசம் அன்பெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கேட்டால் வந்து அவருக்கு வந்து இந்த காவேரி குடும்பத்தை நடக்கிறதுலாம் திடீர்னு பிடிக்காமல் போயிடுச்சான். முன்னாடி அந்த குடும்பத்தில் இருக்க விஷயங்களுக்குலாம் இவர் தான் சப்போர்ட் பண்ணுவார். எந்த அளவுக்கு அப்படின்னு வந்து பார்த்தா கங்கா குமரன் பிரச்சனை வரைக்கும் தலையிட்டு எல்லாத்தையும் சரி பண்ண பார்ப்பார். ஒரு பெரிய மனுஷனாக இருந்தார். இப்போ அவருக்கு எதோ இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, இந்த குடும்பத்தோட தப்பு அது கிடையாது. சந்தானன் ஒரு ஒய்ஃப் இருந்துச்சுன்னு ஒரு ஃபேமிலி இருந்துச்சுன்னா அது அவரோட தப்பு, இல்லாத மனுஷனோட தப்பு தான். ஆனால் அதுக்கு காவேரி மேலே கோவப்பட்டு நீ உன் வாழ்க்கையவே அழிச்சுக்கிறப்பாங்கிற மாதிரி பேசுறது எல்லாமே வந்து நமக்கு இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலங்கிறது உண்மை தான். அந்த ஒரு சப்போர்ட்டே அவர்கிட்ட இல்லாமல் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் ஓடுதா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஃபேமிலி இப்போ கொடைக்கானலில் இருக்கும்போது அந்த பூர்வீக வீட்டில் வந்து உட்காந்துட்டாங்கன்னா ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா வந்து அது பூர்வீக வீடு, எங்கள் அப்பாவோடது, எனக்கும் அவர் அப்பா தான் அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க. கோர்ட் ஹியரிங் போய் ஸ்டே வாங்குறாங்க. இங்கே வாடகை வீடு, இந்த மாமியோட வாடகை வீடு. இந்த வீட்டில் வந்து உட்காந்து இங்கே தான் இருப்பேன்னா போலீஸை கூப்பிட்டு சொன்னால் போலீஸ் அனுப்பிவிட்ருவாங்க. தம்பி இதெல்லாம் இங்கே இருக்க முடியாதுப்பா, இது இந்த பொண்ணு இந்த லேடியோட வீடு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றலாம். நீங்கள் எங்கே வேணாலும் போய் பார்த்துங்க, கோர்ட்டில் போய் ஏதாவது கேஸ் போடுங்க, அது வந்து அந்த வீட்டுக்கான உரிமைக்காக தான், இந்த வீட்டில் நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுங்களாம். ஆனால் அப்படி கொண்டு போனால் கதையை எப்படி கொண்டு போகிறது, லாஜிக் இல்லாமல் ட்ராமாவை எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக எதையோ கொண்டு போகலாம் அப்படின்னா அவங்க இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்களாமா. அதுக்கப்புறமா வந்து இவங்க கிளம்பி நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு விஜய் வந்து தன்னோட வீட்டுக்கு கொண்டு போனால் அங்கேயும் வந்துடுறாங்களாமா. ஏற்கனவே இந்த வீட்டு ஆளுங்க மேலே கோபமாக இருக்க விஜயோட ஃபேமிலியில் எல்லாருமே இன்னும் கோவப்பட போகிறாங்களான்னு கொண்டு போகிறது எல்லாமே இந்த சந்தானத்தோட ஓவரால் ட்ராக்கே புதுசாக ஒரு விஷயம் வேணும். நம்ம எதிர்பார்த்தது உண்மை தான், நம்ம அதை கேட்டதும் உண்மை தான். ஆனால் இப்படி அந்த ஒரு ட்ராக்கை எதிர்பார்க்கலங்கிறது மட்டும்தான் அது புரியுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, இந்த கதை போகிற விதம், இப்போ நடந்துக்கிற விதம், தாத்தா அப்படி அமைதியாக இருக்கிறது, இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.